இந்த இமெயில் கண்டுபிடிச்சிட்டு நீங்க அமெரிக்காவில் ஒரு பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்துல கிட்டத்தட்ட 2008 சிஎஸ்ஆர் அதாவது இந்திய அரசனுடைய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை ஏற்று நீங்கள் இந்தியாவிற்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் மட்டுமே இந்தியாவில் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 இந்தியன் சயின்டிஸ்ட நேரடியாக சந்தித்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து புதிய முயற்சிகளை அதாவது அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக இந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில முயற்சிகளையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்தியாவில் நீங்கள் பணியாற்றாமல் போனதற்கான காரணங்கள் என்ன? ஏன் அமெரிக்காவிற்கு திரும்பி போனீர்கள்? ரொம்ப நல்ல क्वेश्चन தம்பி. 2008ல இங்க வந்த ஒரு ஃபுல் பிரைட் ரிசர்ச் பண்ண நம்ம சித்தா அண்ட் சிஸ்டம்ஸ் பயாலஜி. அது முடிச்ச அப்புறம் இந்த சிஎஸ்ஐஆர் டைரக்டர் ஜெனரல் அவர் சொன்னாரு, நீ எதுக்கு சிவா திருப்பி யுஎஸ் போற? இந்தியா வந்து ஒன்னு மாதிரி ஆள்கள் தான் வேணும், நீ நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்க MIT டிகிரி. சோ அது முடிச்ச அப்புறம் என்கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. ஆஃபர் லெட்டர் வந்து, நீ இந்திய அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அந்த ஆஃபர் கொடுத்தாரு, பெரிய பங்களோ டெல்லி. சோ நான் வந்து இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு, பிகாஸ் மை ஹார்ட் வாஸ் ஆல்வேஸ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. சோ அந்த ஜாபை எடுத்தேன். நம்பர் 1 ரீசன் வந்து நான் நினைச்சேன், ஓகே நான் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து என் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இந்த இனோவேஷன் இங்க சப்போர்ட் பண்ணலாம். சோ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல தான் நான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? அப்ப நம்ம இந்தியால வந்து 4500 சயின்டிஸ்ட் சிஎஸ்ஐஆர்ல இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் ஐ டிராவல்ட் ஒரு 1500 சயின்டிஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினேன். எல்லாரும் ரொம்ப பிடிச்சது. ஒரு பிளான போட்டேன். அந்த பிளான் வந்து சும்மா பிசினஸ் பிளான எழுத வேண்டாம். தி கோல் வாஸ் ஒரு இப்போ ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 25 lakhs வச்சு அதை ஃபண்ட் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? ஒரு கஸ்டமரை கண்டுபிடிக்கட்டும். அந்த கஸ்டமரை கண்டுபிடிச்ச அப்புறம் இன்னொரு 50 lakhs கொடுப்பேன், மோர் கஸ்டமர்ஸ், பெற பிசினஸ் பிளான். அந்த பிளான் வந்து மாடல் வந்து ஆண்டர்பிரினியரியல் மாடல். சும்மா லேப்ல இருந்துட்டு பேட்டன்ஸ் எழுதிட்டு பேப்பர் எழுத வேண்டாம். அதான் நம்ம பண்டிட் நேரு என்டையர் vision of CSIR and the 1947 and we should produce technologies for the masses of Indians. But on the CSIR என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த bureaucracy வச்சு நிறைய of these scientists were suppressed. So my plan was unleash innovation. இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? அந்த டைரக்டர் ஜெனரலே அவர் நினைச்சிட்டு இருந்தாரு நான் வந்து சும்மா வந்து பொம்மை மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவருக்கு தெரியல நான் வந்து ஆக்சுவலா வேலை பண்ண வந்திருக்கேன்ட்டு. சோ MIT லேபிள போட்டுட்டு அவர் நினைச்சார இந்தியன்ஸ் எல்லாம் சொல்ல ஒரு நல்ல ஆள் இங்க இருக்காங்க. எங்க ஃபாதர் லா அப்பமே சொன்னார், சிவா எதுக்கு இந்த கலாட்டா பண்ணா, சும்மா நீ குவாய்ட்டாரு, நீ ஒன் டே VP ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆயிடுவா. பட் அது வந்து ஏன் தட்ஸ் நாட் மீ. சோ நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுனேன். அந்த ரிப்போர்ட்ல சொன்ன நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க இந்தியால, அந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ராப்பர் என்வாயர்மெண்ட் கொடுத்தானா அவங்க இனோவேட் பண்ண முடியும். அது பிரஸ் ரிலீஸ் ஆகி பெருசா கலாட்டா ஆயிடு. சோ நியூயார்க் டைம்ஸ் வந்துச்சு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்துச்சு, பெற ஸ்டார் நியூஸ் கேட்டாங்க, டாக்டர் சிவா இந்த இன்டர்வியூ கொடுங்க, பிகாஸ் நாங்களே இந்த சிஎஸ்ஐஆர் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க ஒன்னும் பண்ணல ஒரு 70 years. சோ நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ முன்னாடி ஒரு போன் கால் வந்துச்சு, நீங்க இன்டர்வியூ பண்ணா உங்களை ஜெயில போட்டுருவான்ட்டு. நான் யுஎஸ் எம்பசியை கூப்பிட்டு கேட்டேன், நான் என்ன பண்ணேன், டாக்டர் சிவா இங்க இமீடியட்டா வாங்க. பட் நான் அதை நினைச்சு பார்த்தேன். அந்த இன்ஸ்டன்ட் எங்க பாட்டியம்மா நினைச்சேன், எங்க பாட்டியா நினைச்சேன், அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கன்ட்டு. அட்லீஸ்ட் எனக்கு ஐ could tell the truth. So நான் அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு then I went through Nepal and out because என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. யூஎஸ்ல வந்தப்போ திருப்பி வந்தப்போ நவம்பர்ல ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணேன், நேச்சர் மேகசின், இனோவேஷன் டிமாண்ட்ஸ் ஃப்ரீடம். அந்த ஆர்டிகல் நான் சொன்னேன், நிறைய ஸ்மார்ட் பீப்புள் இந்தியால இருக்காங்க, அந்த பட் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல. அந்த அவங்க ஓன் பாஸஸே ஜெலஸா இருக்காங்க. இன் 1978 என் பாஸ் வந்து 35 years old, எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுதான் நான் இமெயில இனோவேட் பண்ணேன். சோ இந்தியால இந்த மாதிரி நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க, பட் அவங்க பியூரோக்ரசி வந்து இவங்களை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ஆர்டிகல் எழுத இனோவேஷன் டிமாண்ட்ஸ் ஃப்ரீடம். அந்த ஆர்டிகல் வந்தப்போ இந்தியன் கவர்மெண்ட் த்ரெட்டன்ட் நேச்சர். சரியா? சோ இந்த மாதிரி நிறைய கெலட்டா நம்ம பியூரோக்ரசி நம்ம ஓன் இனோவேட்டர்ஸ் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியன்ஸ் பார்த்தனா நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா நம்ம எனி கண்ட்ரியை பீட் பண்ணிடலாம், சைனா, ரஷ்யா, இன்ஃபேக்ட் அமெரிக்கா. Because நம்ம history of India, history of Tamil Nadu is a history of innovation. For 5,000 years ago, 2,000 years ago, all the great things நம்ம இந்தியால தான் வந்து